வணக்கம். டிஎன்ஏஏ கவுன்சிலிங்க்கு சரியான காலேஜ் எதுன்னு பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ்க்காக இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் சென்னையில இருக்கிற பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ். இதோட டிஎன்ஏஏ கோட் 1414. சரி, முதல்லயே இந்த காலேஜோட 2 முக்கியமான விஷயங்களை பார்த்துடலாம். ஒன்னு, இது ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது தன்னாட்சி பெற்ற நிறுவனம். இதனால இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி இவங்களால சிலபஸை அப்டேட் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு, இங்க இருக்கிற 3 முக்கியமான ப்ரோக்ராம்ஸ்க்கு NBA அங்கீகாரம் இருக்கு. இது காலேஜோட கல்வி தரத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். ஓகே, ஒரு காலேஜோட தரம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க அதோட அங்கீகாரங்களையும் ரேங்கிங்கையும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த 3 ப்ரோக்ராம்களுக்குமே NBA Tier 2 அங்கீகாரம் இருக்கு. அப்படின்னா இந்த கோர்ஸ்கள் நேஷனல் லெவல்ல ஒரு தரத்தை மெயின்டைன் பண்ணுதுன்னு அர்த்தம். அது மட்டுமில்ல, இந்த அங்கீகாரம் 2028 வரைக்கும் செல்லுபடியாகும். சோ உங்க பிள்ளைகள் படிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த குவாலிட்டி அஷ்யூர்ட். அடுத்ததா நேஷனல் லெவல் ரேங்கிங். நம்ம கவர்மெண்டோட NIRF ரேங்கிங் 2024ல இந்த காலேஜ் 201ல இருந்து 300க்குள்ள வர்ற இன்ஜினியரிங் கல்லூரிகள் பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு. இது நிச்சயம் ஒரு நல்ல விஷயம். சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வந்தாச்சு. இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு, அதுல எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மொத்தமா பாத்தீங்கன்னா BE மற்றும் BTech படிப்புகளுக்கு இங்க 360 சீட்ஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு சீட்ஸ்னு பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங்ல 30 சீட்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், அதாவது ECல 120 சீட்ஸ் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 30, மெக்கானிக்கலுக்கும் 30 சீட்ஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ITக்கு 60 சீட்ஸ். கடைசியா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது CSக்கு 90 சீட்ஸ் இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதிக சீட்ஸ் இருக்கிற EC, CS, IT இந்த 3 பிரான்ச்சுக்கு தான் NBA அங்கீகாரம் இருக்கு. இப்போ இந்த காலேஜோட சில அடிப்படை விவரங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த காலேஜ் ஒரு ஆட்டோனாமஸ் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷன். 2001ல தொடங்கப்பட்டிருக்கு. இது சென்னையில பொன்மார் பகுதியில் அமைஞ்சிருக்கு. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆயிருக்கு. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமா தான் நடக்குது. இதுல 65% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் மிச்சம் இருக்கிற 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் போகுது. படிப்பு, அங்கீகாரம் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, படிச்சு முடிச்சதும் வேலை கிடைக்குமா? அத பத்தி இப்ப பார்க்கலாம். டிஎன்ஏக்கு இந்த காலேஜ் கொடுத்த டேட்டா படி இங்க பிளேஸ்மெண்ட் சதவீதம் 90% இருக்கு. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கண்டிப்பா நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததா கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கும், அதாவது தங்கி படிக்க, காலேஜுக்கு வந்து போக என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாய்ஸ் மற்றும் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. மெஸ்ல வெஜ், நான்வெஜ்னு 2 ஆப்ஷனுமே இருக்கு. காலேஜுக்கு வந்துட்டு போறதுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இருக்கு. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம். காலேஜ்ல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இங்க நிறையவே கிடைக்குது. SC, ST, BC by MBC, DNC, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் OBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப்ஸ்னு பல திட்டங்கள் இருக்கு. தகுதியுள்ள மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் மார்ச் 2026 நிலவரப்படி கல்லூரியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பிக்கையான அரசாங்க வெப்சைட்கள்ல இருந்து எடுத்த டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் தொகுக்கப்பட்டிருக்கு. profsam.com-இல் மேலும் பல பொறியியல் கல்லூரிகளைப் பற்றி ஆராயுங்கள். 12ஆம் வகுப்பிலிருந்து பொறியியல் முடிவுகளுக்கான உண்மையான ஆதாரம்.